மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடாக 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், விவரங்கள். அதாவது சிவகாசி இலக்காப்பட்டி தனியார் பட்டாசு ஆலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தனர். இதில் ஒரு 5 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. அதில் முழுவதுமாக எங்களுக்கு தொகை வழங்கவில்லை. எனவே 5 லட்சத்தையும் எங்களுக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் எங்களுக்கு குடும்பத்திற்கு உரிய வேலை வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் பட்டாசு ஆலைகளில் உரிய விதிமுறைப்படி ஆலைகள் நடைபெறுவதில்லை, குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அந்த விதிகளை கடைபிடித்து பட்டாசாலை இயங்கப்படுவதில்லை. மேலும் பட்டாசு ஆலை வழக்குகளை பார்க்கும் பொழுது வெடிபொருள் நிபுணர்களிடம் மற்றும் தடயவியல் நிபுணர்களிடம் உரிய அறிக்கை அவர்களிடம் இல்லை. மேலும் பட்டாசு ஆலைகளின் உரிமம், பாதுகாப்பு அலுவலர் நியமனம், தொடர் ஆய்வு, பாதுகாப்பு பயிற்சி உட்பட தொழிற்சாலை மற்றும் சட்ட விதிகளை முறையாக அந்த வெடிபொருள் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் ஆய்வு செய்வதில்லை. மேலும் இந்த பட்டாசு ஆலைகளில் அந்த விதிமீறலில் விபத்து ஏற்பட்டால் விதிமீறலில் உரிமையாளர் சம்பந்தப்பட்டிருந்தால் அவரது அந்த பட்டாசு உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்களை பிறப்பித்த நீதிபதி அந்த உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் இழப்பீடாக 10 லட்சத்தை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.